நம்ம இன்னைக்கு பார்ப்போம். லைக் எஸ்டர்டே டில் வி சா த ட்ரங்கேட் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு ஏடபிள்யூகே கமெண்ட் பார்ப்போம். லைக் வாட் இஸ் ஏடபிள்யூகே கமெண்ட்? ஏடபிள்யூகே கமெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் டூல். சிமிலர்லி நம்ம ஹவு வி ஹேவ் ரைட் நம்ம எப்படி வாட் யூ சே ஃபில்டர் லைக் எக்ஸல்ல ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு எந்த டேட்டா லைக் என்ன மாதிரி டேட்டா வேணுமோ வில் டூ ரைட். சிமிலர்லி we can do it. Okay வா, இது sample data. Like I put it this into, let me clear my screen. So இப்போ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா cat.dataல நான் சேவ் பண்ணியிருக்கேன். சி நான் எல்லாமே லைக் கொடுத்துருக்கேன். லைக் ஆல் ஆர் லைக் ஸ்ட்ரக்சர் டேட்டா. இட் மீன்ஸ் கமாவை செப்பரேட் பண்ணி இட் ஹாஸ் எவ்ரி டேட்டா. ஓகேவா, இந்த டேட்டாவை எப்படி நம்ம லைக் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட், இப்போ நான் நேம் மேட்ச் பண்ணுறேன். இந்த நேம் மேட்ச் பண்ணுற லைனை இட் வில் பிரிண்ட். சி இஃப் ஐ பேஸ்ட் இட். ஸோ இதோட லைக் எப்படி பண்ணணும்னா ஏடபிள்யூகே லைக் என்ன எரர், இப்போ சப்போஸ் நீங்கள் எரரோ இல்லை என்ன காலமோ லைக் என்ன இது வேணுமோ அது கொடுத்துட்டு தென் யூ ஹவ் டு கிவ் த பிரிண்ட் ஆக்ஷன். பிரிண்ட் ஆக்ஷனில் வாட் ஆர் த அதர்ஸ் வி கேன் டூ. ஸோ எல்லாமே நான் சொல்கிறேன். பிரிண்ட் ஆக்ஷனில் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நேம் எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த காலமை பிரிண்ட் பண்ண சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இட் ஷுட் சிங்கிள் கோட் ஷுட் பி என்டிஆர் கொடுத்தோடனே இப்போ கிவ் என்டர் ரைட். அந்த ஃபைல் நேம் இந்த நேம் எங்கே இருக்கோ அந்த நேம் வந்து இட் வில் பிரிண்ட். அந்த லைனை வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, then next comment this ஒரே செகண்ட், give me 1 second. Sorry, I'm back. So let me remove this. Okay, if I take this now, right, KWK ஐடி கொடுத்தோம்னா அந்த ஐடி எங்க மேட்ச் ஆயிருக்கோ சேம் திங் பிரிண்ட் ஆகும். கரெக்டா, இதே சப்போஸ் இஃப் ஐ கிவ் this pattern கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, what this pattern will do, right, it will print first row to first and fourth row, it will print ஆகும். If I give enter, sorry, first column and fourth column it will print. First column and fourth column it should print. Why it's not leave space? Let me see. Okay, I have to use -f. -f for delimited. So delimited I have put பண்ணி நான் போட்டேன்னா I'll get. So the first ID like நம்மளோட டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா if you see our data right, first column, second column, third column, fourth column, first column it got printed. See $1.04. So நான் என்ன நம்மளுக்கு இது தெரியும், it is a structured data. Like every field is separated with காமாஸ். இந்த காமாஸ் செப்பரேட் பண்ணி தான் இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இந்த டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் காலமும் ஃபோர்த் காலம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே எனக்கு ஒரு பேட்டர்ன் வேணும்.
லைக் ஒன்லி த மேட்சிங் வேணும். லைக் மேட்சிங் இன் த சென்ஸ் ஐடி நான் வந்து 105 மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் ஸ்லாஷ் like I can use 104 or you can use ID something 05 and use. See, இந்த particular motto it got printed. என்ன மேட்ச் ஆகுதோ லைக் we filter only particular this. இதே உங்களுக்கு நேம் வேணும்னா நேம் இட்ஸ் லைக் on second, right? So you can use $2 means நேம் மட்டும் உங்களுக்கு print ஆகும். So whatever you require you can use that pattern to print your data. So I'll copy this command to here. ஸோ இந்த ஷார்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இஃப் ஐ கிவ் ஷார்ட் கொடுத்தோம்னா இட் வில் ஃபர்ஸ்ட் காலத்தை பேஸ் பண்ணி அசெண்டிங் டு டிசெண்டிங் நடக்கும். லைக் லோயஸ்ட் நம்பர் ஆர் ஹையஸ்ட் நம்பர்ல இருந்து யூ வில் கெட் இட் ஷார்ட். சி இஃப் ஐ கிவ் டேட்டா ரைட் it got sorted. If I see the number is coming first 101, then it coming down, then the ID last one. ஏன்னா ஐடி தான் ஃபர்ஸ்ட் டேட்டா இருந்தது கரெக்டா, இட் கேம் down. So you can use the sort பார்த்தீங்கன்னா it nothing but a inbuilt function to sort the data like from ascending to descending. Okay, then if you use this, right, if you use this command it will print the column and two, but I didn't give the data set. Okay, see what I say, column 1 and column 2 it will get printed. ஸோ இதே நான் லைன் நம்பர் எனக்கு தெரியணும்னா யூ ஹவ் டு யூஸ் திஸ் கமெண்ட். என்ஆர்னு நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனில் ஆக்ஷனில் கொடுத்தீங்கன்னா $0 கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் த லைன் நம்பர்ஸ். எந்த லைனில் இருக்குது அந்த டேட்டா சொல்லி யூ கேன் ஏபிள் டு see the line numbers. ஓகேவா, லைன் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தென் if I use nr இந்த கமெண்ட் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், என்ஆர் டபுள் கோட்ஸ்ல நான் ஒரு டெலிமிட்டட் கொடுக்குறேன், இட் மீன்ஸ் ஐஃபன் கொடுத்துட்டு $1 பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பை டிஃபால்ட்டா வி நோ தட் என்ஆர் வந்து லைன் நம்பர் பிரிண்ட் பண்ணும் கரெக்டா. லைன் நம்பரோட இந்த ஐஃபன் செட், சாரி டேட்டா ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் இஸ் டேட்டா. ஆல்சோ ஐ ஹவ் forgot to close the quotes. டேட்டா கொடுத்தீங்கன்னா it will dollar first column it printed with that hyphen print பண்ணிருக்கு. Even we did some mistake, it means I should have it's printing everything. Okay, if I use delimiter இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட லைன் நம்பரோட இந்த ஐஃபன் சேர்த்து எனக்கு இட் வில் பிரிண்ட். சி ஐஃபன் சேர்த்துட்டு அதோட இட் வில் ஆட். ஸோ நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணலாம். லைக் இன் பிளேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் லைக் யூ கேன் டூ எ customization also. Okay, so I'll add this command instead of that. இது நத்திங் பட் இந்த நடுவில் ஃபர்ஸ்ட் ஐஃபனுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுறேன்ல, இந்த ஐஃபனுக்கு எஃப் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெலிமிட்டர்னா ரெண்டு டேட்டாவை செப்பரேட் பண்ணுற ஒரு கேரக்டரோ இல்லை வேரியபிளோ ஸ்பேஸோ இல்லை ஆஷ்டிக்கோ எது வேணா இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுக்கு இன்னொரு ஃபீல்டுக்கு நம்மளுக்கு செப்பரேட் பண்ணுற ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா காமா. ஸோ அதை தான் நம்ம இங்கே டெலிமிட்டடாக யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே, இதில் எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த ஏடபிள்யூகேல? ஓகே, ஸோ I'll take silence as no. Then next comment பார்த்தீங்கன்னா
அதான் சொல்லுங்க. ஓகே. ஸோ கட். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் டூல். ஒரு லைன்ல இருக்க நம்மளுக்கு தேவையான கேரக்டர்ஸோ இல்லை லைன் மட்டுமோ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா we can use this cut command. ஸோ கட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வில் யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் கேரக்டர் ஃப்ரம் 1 to 5. 1 to 5 மட்டும் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 5 மட்டும் நம்ம ஈச் லைன். ஸோ ஐ கெட் a dummy data from GPT. Give me the dummy data to work on command. Okay. See, I'm getting a dummy data from so I'll replace. இப்போ ஒரு ஃபைல நம்ம டைரக்டா இப்போ இந்த ஃபைல்ல நம்மளுக்கு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைல் நம்மளுக்கு உடனே டேட்டா எதுவுமே வேணாம், எல்லாத்தையுமே டெலீட் பண்ணா நீ கேன் யூஸ் ஃபார்வர்ட் அண்ட் த ஃபைல். இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்டையர் டேட்டா வில் கெட் டெலீட்டட். Your entire data will be replaced. See, nothing. So, in case if you want to do a quick cleanup of your file, you can use greater than symbol and data. And இது கொடுத்தீங்கன்னா it will delete it. So, if you want to put some data, right, you can also use this. அந்த ஃபைலோடவே நீங்க அப்பன் பண்ணனா you can use double mark. If you want to delete na you can use. So, you can use echo கூட நீங்க echo கொடுத்துட்டு உங்க டேட்டாவை பேஸ்ட் பண்ணிட்டு சிங்கிள் லைன்ல நீங்க சப்போஸ் if you want to use echo in the sense to print the data. This is the line something. So இதை நீங்க புஷ் பண்ணனா you can use this command to redirect the output. So if I give data right, so இது வந்துடும் உங்களுக்கு. So it is all about customization. நீங்க எப்படி இல்லைன்னா you can handle the Linux. Okay. So vi will use again the data file. Then I will insert this data. Copy it. I pasted this. So நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ if I want to extract character from 1 to 5, 1 to 5ல இருந்து I want to cut right from each line இருந்து கட் பண்ணோம்னா you can use cut -c1 to -5 இந்த ஃபைல் என்ன ஃபைல் நேம் கொடுத்துட்டு டேட்டா. ஸோ கொடுத்தோம்னா I think and there is lot of comment 1 to 5. 1 to 5 கொடுத்தீங்கன்னா data 1, 2, 3, 4. It printed J in the first line. It got printed. Then it take complete this in the இதுல எல்லாமே வந்து ஒரே லைனா எடுத்துட்டு இருக்கு. So that's why you can able to see that. Okay வா. So ஒரு delimited பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நம்ம லைக் AWKல delimited ஃபைல் பண்ணி நம்ம எடுத்தோம்ல, the same thing we can do here. So how you can do? So you can use cut -d is to say delimited. So இங்க delimited என்ன நம்மளுக்கு இந்த டேட்டால பார்த்தா லைக் வாட் இஸ் அவர் delimited means tab space. ஒரு tab space நம்மளுக்கு delimited. So you can use that. So single quotes நீங்க டேப் கொடுக்கலாமான்னு தெரியல, ஆர் we can use space then the field எந்த field நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்களோ I'm going to extract the field -f2 then the data. இந்த ஃபைல அந்த டேட்டா கொடுத்தீங்கன்னா
it will remove the cut. The second line மட்டும் it will remove for you. Second இதுல இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு பாருங்களேன். So it got Doe Smith. இந்த first two lines வந்து it got removed. It started from Doe Smithல இருந்து மற்றது எல்லாமே உங்களுக்கு print ஆயிருக்கு. So you can use மல்டிபிள் திங்ஸ். த பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா எங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒரு யூசர் கிரியேட் பண்றோம்ல, இடிசி பாஸ்வேர்ட்ல நம்ம கிரியேட் பண்ணா எல்லாமே உங்களுக்கு இருக்கு, ரைட்? லைக் we have all here, right? ஸோ இதை நீங்க கட் பண்ணலாம். லைக் ஒன்லி ஐ வாண்ட் திஸ் பர்டிகுலர் திங், இது மட்டும் வேணும், இல்லை இதை பார்த்து மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா யூ கேன் டூ. ஸோ at that time I can use cut -d. then the delimited. என்ன delimited யூஸ் பண்ண போறோம்? இங்க delimited பாத்தீங்கன்னா everything is separated by colon. so colon, then என்ன field வேணும்? so I want 1 2 3 1 2 3 கொடுக்குறேன். எனக்கு 1 2 3 வேணும். என்ன ஃபைல்? etc இந்த பாஸ்வேர்ட் ஃபைல்ல வேணும். இது மட்டுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. 1 and 3 root. If you see AWS and 103 1 2 3 இது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க யூ கேன் customize it. Suppose if I want another row also, you can give command. I can give 3. Sorry, again 3. I give 5 column. You have default user something, right? For AWS you don't have anything, so என்னென்ன இருக்கோ it will get printed. So if I give 4, ரெண்டுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்க. குரூப்பும் பிரிண்ட் ஆகுது, சரி, ஓனரோட ஐடியும் பிரிண்ட் ஆகுது, குரூப்போட ஐடியும் பிரிண்ட் ஆகுது. ஸோ திஸ் கட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு cut the fields and it will show the print. ஓகேவா? ஸோ இதுல எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த கட் கமாண்ட்லயே? என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் நம்ம? we used to print the character. So you cut -c 125 data to text. Data in the command use பண்ணோம் நம்ம. then we used cut -d delimited. delimited யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ணோம். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட் டு. இதெல்லாம் ப்ரொமோட் எங்கே யூஸ் ஆகும்னா when you are working on shell script, right? அந்த shell script பார்க்கும்போது it will be easy for you to customize. நம்மளுக்கு எப்படிப்பட்ட கஸ்டமைஸ் தேவையோ நம்ம அப்படி யூஸ் பண்றதுக்கு it will help you out. So okay, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் நத்திங் பட் இப்போ நம்மளோட இப்போ விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா if I go டாஸ்க் மேனேஜர், டாஸ்க் மேனேஜ் கொடுத்தனே கரண்டாக வாட் ஆர் த சர்வீஸ் தட் ரன்னிங் இன் மை சிஸ்டம், எவ்வளோ ஸ்பேஸ், எவ்வளோ சிபியூ எடுத்துக்குது, எவ்வளோ மெமரி எடுத்துக்குது, எவ்வளோ டிஸ்கில் ரைட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே இட் ஷோயிங், ரைட்? சிமிலர்லி டு ஃபைண்ட் those things in your system, right? You have to use ps கொடுத்தீங்கன்னா it will show you the current process it's running. எந்தெந்த ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகுதுன்னு சொல்லி காட்டும். there is one more command again called top கொடுத்தீங்கன்னா like what system manager does, right? what the system manager, same task manager done, right? same thing it will do. See, what are the user it's running, என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுது. ஸோ it also change dynamically. See, I didn't do anything. After few seconds it will change dynamically. இந்த வேல்யூஸை டைனமிக்காக மாற்றும். ஸோ ஓகேவா? ஸோ இது இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வேணும்னா we use htop ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்காது. you have to install install htop -y கொடுத்தா it will get installed. எதுக்கு ப்ரோ ஹச்டாப் எதுக்கு ப்ரோ? புரியல. ஹச்டாப் அது எதுக்கு? அது ஹச்டாப் htop பார்த்தீங்கன்னா I'll show you that htop command கொடுத்தீங்கன்னா
it will show in a detailed way. Like you could see, right, memory all available, swap memory available, like it is an enhanced version of your top command. டாப் கமெண்ட் வந்து உங்களுக்கு இட் கிவ்ஸ் ஃபுல் டீடைல்ஸ். எஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கிவ் மோர் டீடைல்ஸ். உங்களுக்கு இன்னும் இஃப் யூ could see, right, you can see a difference here. Also you can see here, right, number of column it shows, right? Yeah, you can see a difference, right? If I give normal top, right, normal top கொடுத்தீங்கன்னா you are getting you also getting same thing, but that is visually enhanced. கரெக்டா? உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கா? லைக் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு? லைக் வாட் ஆர் த திங்ஸ் தட் டெஸ்க்டாப் ஷோஸ்? ஓகே ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டு கரெக்ட்டா? Yeah, different. It means enhanced version of your top command. See, here you have option F1, F2, F3 filter. You can sort, you can nice and renice ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. I'll tell you those things also. So it shows from this, if you press F1, right, F1 கொடுத்தீங்கன்னா it will show you your help. So on the process என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், then you can give like if I go F9 is to kill a particular process. இப்போ நான் ஒரு ப்ராசஸை கில் பண்ணணும்னா I can directly use F9. So we'll try to kill one service. ஓகேவா? Like let me install install HTTPD. ஓகேவா? HTTPD, it's a web server package. Apache web server package இது. I'll install. Okay, by default இது ரன் ஆகாது. Let me start. Okay, let me check the status. It is active. So if I see go stop, right, if I see HTTPD, right, I can use F3 to search what I want to do. HTTPD. See, in the FTTP search I can able to find. From that I can kill. If I give F9, right, it will kill that process. And the director number one, we can kill பண்ணோம்னா the process வந்து it will get stopped. Okay வா? So I'll give enter. So you can use that. So இன்னொன்னு பார்த்தீங்கன்னா PS போனா கூட you can able to see that process is running or not. Before that, let me check the status. It is active. PS ops. Yep. See, in the process எல்லாமே it's running, right? In the process, if you want to stop now, you can use kill -9. Kill -9 பார்த்தீங்கன்னா it is called sure shot kill. எப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி கில் பண்ணிடும். லைக் ஈவன் இட் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியலன்னா it can kill immediately. So I'll use 72359. Okay, if I kill, right, 72359, no processor, right? It got changed. 7272417. So we'll take the first one itself. 72106. If I killed, if I go, right, the process run agala. It is like this is particular default நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜோட இது காட்டும். ஸோ இப்போ அந்த ப்ராசஸே இல்லை. இஃப் யூ செக், ரைட், சிஸ்டம் CTL status HTTPD கொடுத்தீங்கன்னா fail. It means it stop. இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். It means killed with signal. See, failed with result signal. In this is someone stopped it. Someone stopped with signal, like kill signal கொடுத்து ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வாட் கமெண்ட் வி saw today, இதுல PS பார்த்தோம். PS shows the ப்ராசஸோட ஸ்டேட்டஸ் காட்டும். ஓகேவா? PS கொடுத்தீங்கன்னா PS -nox கொடுத்தீங்கன்னா show all running process
with டீட்டெயில்ஸோட காட்டும். ஓகேவா? பிஎஸ் இஎஃப் நீங்க இதுவும் கொடுக்கலாம். லைக் PS EF கொடுத்தா கூட உங்களுக்கு it will show the all like process. PS EF கொடுத்தா கூட you will get all details என்னென்ன process run ஆகுது. You can able to see all details here. ஓகேவா? நீங்க கடைசியா ரன் பண்ண கமாண்டோட ப்ராசஸ் ஐடி கூட it will show. ஓகே, தென் டாப் கமாண்ட் பார்த்தோம். show all running is details with real time என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கமெண்ட் பார்த்தது HTOP பார்த்தோம். HTOPல like what are the things that we saw? We see like enhanced version. Then we used kill with the process ID to kill a process. Kill -9 பார்த்தீங்கன்னா ஷார்ட் கில் ஃபோர்ஸ் கில் பண்ணும். லைக் கன்ஃபார்மா லைக் வெச்சக்குறி தப்பாது சொல்லுவாங்களே, சேம் திங் நம்ம கொடுத்தோம்னா அந்த கமெண்ட் அந்த ப்ராசஸை கில் பண்ணிடும். லைக் ஹவு வி கில் இயர், ரைட்? இப்போ ஒரு ப்ராசஸ் எனக்கு வேணாம் சொல்லி வில் கில்லிங் இட், ரைட்? 10 டாஸ்க் கொடுத்து அது சேம் திங். அதே போல இந்த நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நைஸ் இருக்கும். நைஸ்னு ஒரு கமெண்ட் இருக்கு. நைஸ் வித் ப்ராசஸ் ஐடினா உங்களோட ப்ராசஸோட ப்ரையாரிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். லைக் லோயர் த ப்ரையாரிட்டி இட் டேக்ஸ் மோர் சிபியூ. ஸோ இப்போ நான் இப்போ பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு நான் ரிசோர்ஸ் வேல்யூ கம்மி பண்ணணும்னா ஐ கேன் டூ தட். ஸோ யூ கேன் டூ சம்வேர் ஹியர். I'll take audio வேணா I'll take something is not required. So I'll take zoom கொடுத்துட்டு source value you can change the priority. இந்த ப்ராசஸோட ப்ரையாரிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். It's not showing here. Maybe it shows only for the priority and தெரியல. Properties. So you can change the priority. Priority நீங்க கொடுத்தீங்கன்னா the lower the priority it will work. It will reduce the number of CPU things for you. So renice அதே போல to change the priority of a process. Then நீங்க jobs கொடுத்தீங்கன்னா it will shows all the running jobs. So if I give jobs, எந்த ஜாப்ஸ்மே இப்போ நம்ம ஆக்டிவா இல்லாதனால என்னென்ன ஜாப்ஸ் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கோ இட் வில் ஷோ த ஆல் லிஸ்ட். எல்லா லிஸ்ட்டுமே நம்மளுக்கு காட்டும். தென் ஐ கேன் யூஸ் ஸ்பீட். Also list all process ID by name, but it's not showing here. Can you delimiter name? Not showing the name. Give name but not give it. Okay. Not giving. Let me give here. Okay. இப்போ நம்ம then we'll make this one. Some CTL start PID. Sorry, start HTTPD. Start பண்ணிட்டு if you want to search, right, ஏதாவது ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ரன் ஆகுறது தெரியணும்னா யூ கேன் டைரக்ட்லி கிவ் HTTPD கொடுத்தீங்கன்னா அதோட ப்ராசஸ் வில் கெட் a detail list. ஸோ என்னென்ன வேணுமோ யூ கேன் get it. So if you use -c here, right, it will give the count. எத்தனை ப்ராசஸ் ரன் ஆகுதோ அத்தனை ப்ராசஸ் it will show. Okay, so you can see ignore case. Suppose I type எல்லாமே கேப்ஸ்ல டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், HTTPD. ஸோ இப்போ கொடுத்தோம்னா இட் ஒன்ட் ஷோ, ரைட்? இது ஏன்னா நம்ம மேட்ச் ஆகலை. ஸோ டு கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதை இக்னோர் பண்ணோம்னா யூ கேன் கிவ் -i. -i is to ignore the
case sensitive, so you can use this. So if you want to get the UID அதோட match by real IDs வேணும்னா you can give option you கொடுத்துருவ, you can get it. Okay, so similarly what are the options that you want, right, you can use that to get your details. Okay, if I give here, right, I could see 5. So இதை வச்சுட்டு கூட you can get it. Pkill with the process name கொடுத்து கூட kill பண்ணலாம். Let's we try with that. Pkill. I want to use option kill. So I want to use to kill HTTPD. கொடுத்தா let me check if it is killed or not. See, it got killed. No process ID பாருங்க, எதுவுமே இல்லை, it got killed all the things. So to verify that, systemctl status pick status HTTPD கொடுத்தீங்கன்னா you can able to see that it got inactive, failed, deactivated successfully. See, first it got failed, then it got deactivated successfully. Okay, it got stopped. Okay, இதுல you have any doubt? No, bro. Okay, then we have one more like commands. எப்படி சொல்றது, இப்போ and கொடுத்துட்டு if I give if I give 5 10 கொடுத்துட்டு and கொடுத்தேன்னா my system will sleep for 10 seconds. 10 seconds sleep ஆயிட்டு it will drop. Okay, I'll say sleep 10 கொடுத்தோம்னா என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் it will run for 10 seconds. It will won't allow me to touch keyboard anything, எதுவுமே என்னால் கொண்டு வர முடியாது. So if I want to bring that process front, right, you have to foreground FG 2870 அந்த ப்ராசஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா it will say whether அந்த சீப் இந்த ப்ராசஸ் ரன் ஆகுதா இல்லையா. ஸோ இஃப் ஐ கிவ் more seconds, 1001 minute 1000 seconds கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். If I bring that process foreground, right, 72927, right, 72927, right, 72928, right, 72928. Oh, on the job run ஆகாதனால it will show. Let me try with the background run ஆகுதான்ட்டு 72928. It's not running. Maybe in the job முடிச்சப்பறம் நீங்க அந்த ஜாபோட ஸ்டேட்டஸை you can able to see. If I give jobs, right, it shows 2 வாட்டி நான் கொடுத்துருக்கேன், it's running. இதே மாதிரி நீங்க உங்களோட what are the things that இருக்கோ நம்ம எல்லாமே நம்ம we can see the list of jobs. இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணி we'll do that. Okay, friend, like how we can to check the job or monitoring status and success இல்லையான்ட்டு நம்ம செக் பண்றதுக்கு we'll use this. Okay, so we use and FG and PT to bring the process, and the no command வந்து I'll show you when we have running a script பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் no option என்னன்ட்டு. Okay, for now the next thing பார்த்தீங்கன்னா system management, process management பார்த்தோம். Then we saw system managementல என்னென்ன திங்ஸ் பார்ப்போம்னா we use systemctl, right, systemctl to manage system. நம்மளுக்கு தெரியும், லைக் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே HTTP-லேயே நம்ம பார்த்தோம். So we saw here, right, systemctl status HTTPD, right, HTTP கொடுக்கும்போது it is inactive. So what are the things that we can do? Start பண்ணோம்னா it will start our service. START start கொடுத்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் it will get started. See, it became active.
Then next நம்ம பார்ப்போம். ஸ்டாப் கொடுத்தா ஸ்டாப் ஆகும். If you give restart கொடுத்தீங்கன்னா that service will get restarted. So then you will check the status. Enable கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டம் ரீபூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ if I give system ctl enable httpd இந்த கமெண்ட் நம்ம கொடுத்தோம்னா இட் வில் கிவ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிடும். இட் மீன்ஸ் வென்எவர் ஆர் சிஸ்டம் ரீபூட், இப்போ நான் சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டு நான் வந்தாலும் இந்த சர்வீஸ் வந்து பை டிஃபால்ட்டா இட் வில் ஸ்டார்டட். ஸோ சிஸ்டம் ரன் ஆகும்போது ரீஸ்டார்ட் ஆகும்போது ஒன்ஸ் சிஸ்டம் இஸ் ரீஸ்டார்டட் அண்ட் என்னோட இது வந்துருச்சுன்னா இட் வில் கிவ் எப்படி சொல்றது, இட் வில் ஸ்டார்ட் திஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்றேன். டிசேபிள் இந்த சர்வீஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். லெட் மீ ரீபூட் கொடுத்தீங்கன்னா யுவர் சிஸ்டம் வில் கெட் ரீபூட். ஓகேவா? இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு லெட் மீ கனெக்ட். Let it connect. Still it's not came up. Yeah, it became. இப்போ நான் பார்த்தோம்னா sudo. Okay. இப்போ if I go system ctl status httpd பார்த்தீங்கன்னா it is loaded but inactive. Active ஆகாது. If I do enable, right, system ctl enable httpd கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிங்க் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் இன்ஆக்டிவ். இஃப் ஐ ரீபூட் நவ், ரைட், ரீபூட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் சிஸ்டம் இஸ் அப், ரைட், அந்த அப் ஆகும்போது இட் வில் ஹெல்ப் மீ டு கிவ். ஓகேவா? தென் ஜர்னல் சிடிஎல் இது எல்லாமே என்னது நான் சொல்றேன் உங்களுக்கு. யா, ஃபைன். Yes, right. Let it connect. It connected. If we check system ctl status httpd, see, it got active. Even after the reboot also it became active. It means அந்த இந்த ப்ராசஸோட பார்த்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். லைக் நம்ம லைக் ஈவன் வி ஹேவ் ஹியர், ரைட், இந்த டாஸ்க் மேனேஜர் போனீங்கன்னா சம்வேர் வி கால்ட் அஸ் ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப்ல நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே என்னென்ன ஆப்ஸ் ரன் ஆகணும் சொல்லி நம்ம கொடுக்குறோம்ல. ஸோ வி கேன் ஆட் தட் டு. இன்கேஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி ரன் லைக் ஸ்டார்டட், நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகணுன்னே என்னென்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும் பை டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குறோமோ தி சேம் திங் இயர். இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டிஃபால்ட்டாக இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜர்னல் சிடிஎல். ஜர்னல் சிடிஎல்னா நம்ம சிஸ்டமோட ப்ராசஸோட சர்வீஸ் ஃபைல்ஸோட லாக்ஸ் எல்லாமே யூ கேன் ஏபிள் டு see here. Okay, copy here, secure journal with the copy. See, all process என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆயிருக்கோ எல்லா ப்ராசஸோட லைன்ஸும் உங்களுக்கு தெரியும். இஃப் யூ கோ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ், லைக் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். இஃப் ஐ கிவ் கியூ கொடுத்தீங்கன்னா இட் வில் கம் அவுட். ஓகே, ஸோ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ
கம்ப்ளீட் ஜேர்னல். நம்ம ஒரு ஜேர்னல்னா என்ன சொல்லுவோம், லைக் கைண்ட் ஆஃப் எ டைரி. இப்போ சப்போஸ் நீங்க டைரி எழுதுறவரா இருந்தா ஒரு என்னென்ன நடந்திருக்கு, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹேப்பன் டுடே, ஆர் நீங்க எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ இஃப் யூ கோ பேக் அண்ட் சி ரைட், எந்தெந்த டேட்ல என்னென்ன நடந்திருக்கு, யூ வில் நோ எவ்ரி திங் ரைட். ஸோ சிமிலர்லி ஜேர்னல் சிடிஎல் இஸ் டு have all the locks. எல்லா லாக்ஸுமே உங்களுக்கு இருக்கும் இதுலேயே. ஸோ வாட் ஸ்டார்ட் ஸ்டாப் நீங்கள் இது வரைக்கும் லைக் சிஸ்டம் கிரியேஷன் ஆன டைம்ல இருந்து யூ கேன் ஏபிள் டு சி ஆல் யுவர் லாக்ஸ். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கம் அவுட் திஸ் ஃப்ரம் திஸ் ஃபைல் ரைட், யூ கேன் யூஸ் கியூ டு பிட். பிரமோத் இவ்வளோ கஷ்டமா இருக்கே, இப்போ எல்லாத்துக்குமே நான் பார்க்குற சர்வீஸ்க்கு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா யூ கேன் யூஸ் ஜர்னல் சிடிஎல் -u அந்த சர்வீஸ் நேம். ஸோ I can use journal CTL -u service name. Service name வந்து நம்ம HTTPD சர்வீஸா யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட லைன்ஸ் எங்க இருக்கு, லைக் வேர் இட் ஸ்டார்ட். ஸோ யூ கேன் சி எவ்ரி திங். இல்லை பர்டிகுலரா இஃப் ஐ வாண்ட் டு சி சம்திங் தட் இஸ் நியூ, லெட் மீ சி எனிதிங் இஸ் நியூ. We killed so much things. ஸோ ஸ்டாப்டுன்னு இருக்குல்ல, மேபி இதை வேணா நம்ம கிரெப் பண்ணி எடுக்கலன்னா யூ கேன் யூஸ் த கிரெப் கமெண்ட் ஹியர் ஆல்சோ. ஐஃபன் கிரெப் ஐ ஸ்டாப்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்க்கணும்னா நீங்க அந்த லைன் மட்டும் பர்டிகுலரா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இஃப் ஐ கிவ் சிக்கில் ரைட், அந்த சிக்கில் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஷோ சோ மெனி லைன்ஸ். I think you can use here option C also. SIGKIL. I have to use hyphen here, right? So it shows so many things. I think you can use option C. Option C கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட், அந்த மேட்ச் பேட்டர்ன் எத்தனை லைன்ஸ் இருக்கோ யூ கேன் கெட் இட். ஸோ அது ஒன் பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜர்னல் சிடிஎல்லே -f கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா லைவ் லாக்ஸ் இப்போ என்னென்ன கரெக்டாக ரன் ஆகுதோ நீங்க எல்லாமே லைக் யூ கேன் ஏபிள் டு சி ஃப்ரம் ஹியர். இதே நீங்க சர்வீஸ் கூட ஐ திங்க் யூ கேன் டூ தட். -u can use HTTPD. We have right. Let me open one more session. It is running. After run ஆகட்டும், I'll kill and show you. I can use multi. See, இங்க கொடுத்துட்டு if I use system CTL multi-னா ரெண்டு பிரிண்ட். ஓகே, ஒரு செகண்ட். I can split. So split two terminals. Okay. Wait, so splitting. I want in the second tab. No, why it's not showing second tab? Okay, let me go in a normal way. Okay, so if I go right, sudo su, okay, system detail stop HTTPD. If I give the signal right, see you can see the live logs. HTTP star deactivated successfully. Stop HTTPD server. So you can use this command to monitor a particular service or logs. எல்லாமே அந்த சர்வீஸ் வந்து எங்க ஃபெயிலியர் இருக்கு இது எல்லாமே யூ கேன் ஏபிள் டு see from here. ஓகேவா? தென் இதுல உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்ல எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ்ல? நோ ப்ராப்ளம். ஓகே, தென் சிம்பிள் கமெண்ட் host name. இந்த host name என்ன பண்ணணும்னா just to give the name our system. So if I go right, இப்போ இதே மாதிரி நீங்க ஒரு ஒரு 50 சர்வர்ஸ் இல்லை 10 சர்வர்ஸ் அட் டைம்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ இட் இஸ் ஹார்ட் டு ரிமெம்பர் த ஐபி. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஐபி ரிமெம்பர் பண்றதுக்கு இட் வுட் பி ஹார்ட், ரைட்? ஸோ இஃப் யூ கிவ்
host name கொடுத்தீங்கன்னா current it will print what is that host name. So promote, I want to change to my different name. So if I want to do right, that just simply type sudo host name and the any name that you want to keep for service. For I want to give Linux. If I give, it will add it. Okay, let me rename properly. Linux னு கொடுத்துட்டு if I do a reboot, right? Reboot நீங்க கொடுக்கலாம் or init 6 கொடுக்கலாம். 6. So I'm not sudo user, right? Sudo init 6 கொடுத்தா கூட it will எப்படி சொல்றது, இட் வில் ரீபூட். இந்த இன்னேட் 6 கொடுக்கறதுனால என்ன ஒரு குட் திங்னா, யாரெல்லாம் இந்த சிஸ்டம்ல லாகின் பண்ணியிருக்காங்க ரிமோட்ல, இப்போ ரிமோட்ல எத்தனை யூசர் வேணா கொடுத்துருக்கலாம், ரைட்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷோ சென்ட் ஏ மெசேஜ் தட் இதே மாதிரி சிஸ்டம் வில் ரீபூட் நவுன்னு சொல்லி நம்ம எல்லா யூசருக்குமே இட் வில் சென்ட் ஏ மெசேஜ். ஓகேவா? மெசேஜ் வந்து இட் வில் கெட் ஏ டிஸ்பிளே ஃபார் தெம். ஓகே, லெட் மீ ரீஸ்டார்ட். ஈவன் யூ வில் கெட் மெசேஜ் ஹியர். See, இன்னொரு பாயிண்ட்ல யூ வில் கெட் எ மெசேஜ். சி, இங்க நம்ம எந்த கமெண்ட்மே டாப் பண்ணல, இட் சேஸ் லைக் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ நீங்க எந்த யூசராக இருந்தாலும் யூ வில் கெட் திஸ் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். உங்களோட ஸ்க்ரீன்ல தெரியும் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். நீங்க லைக் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்க லேப்டாப்பை ரீபூட் பண்றதுக்கு தே வில் டூ ரைட். ஒன்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிடுச்சுன்னா யூ வாண்ட் டு ரீபூட் யுவர் சிஸ்டம் இன் பிட்வீன் இந்த டைம்குள்ள நீங்க பண்ணுங்க சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் குள்ள வரும்ல, அது சிமிலர் இங்க லினக்ஸ்ல நம்ம இனிட் கொடுத்து நம்ம பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி நீங்க பண்ண மாட்டோம், நம்ம பண்ண மாட்டோம். அது டெவாப்ஸ் இன்ஜினியரா நம்ம பண்ண மாட்டோம். It can take host name. To take, it will take, let me try again. Host name. Linux. Let me reboot. See once again. Host name. It's not taking. Let me check why it's not taking. Okay. Now next class I'll check and say. Okay. In the host name, but why it's not taking. Okay. Then next comment பார்த்தீங்கன்னா, okay, host name CTL. Thank you. Okay. Raise and set host name. Okay, host name CTL. Okay. Oh, set host name and new host name. You want to give both ரெண்டுமே கொடுக்கணுமா? ஆமாங்க பிரமோத். செட் ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டு அப்புறம் நியூ நேம் கொடுக்கணும். Okay, okay, okay. So I'll give it. Okay, I'll give Linux. Thank you. Like it requires reboot, right? I believe it requires reboot. Restart பண்ணணும். See, let me restart. Let me reboot again.
Come outside. Still repeating. Okay, correct. Set. இதோட செட் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. It will affect after the reboot. So the command is given, right? Set the host name. You can use this command to உங்களோட சிஸ்டம்க்கு நீங்க ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. See, you can leave that. Okay, wow. So இதோட like I can complete the Linux ஓட basics, like basics things whatever we want to know, right? We covered it. So we will start the scripting ஓட things start பண்ணுவோம். Like so far நம்ம கத்துக்கிட்ட commands, then what are the scenarios that we can use, இது எல்லாமே நம்ம ஸ்கிரிப்டிங்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எனி டவுட்ஸ் இருக்காக்கா உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எனி டவுட்ஸ்? பாருங்க, என் ஃபைல் கிட்டப்ல இருக்கும். யூ கேன் கெட் திஸ் ஃபைல் அண்ட் ட்ரை டு ப்ராக்டிஸ் திஸ் வீக்கெண்ட். ஓகேவா? ஸோ நான் ஸ்கிரிப்டிங்கோட பேசிக்ஸ் வில் ஸ்டார்ட் டுடே இயர் செல்ஃப். ஓகே, ஸோ பேசிக்ல நம்ம ஸ்கிரிப்டிங் என்ன சொல்லுவோம்? ஸ்கிரிப்டிங் இஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக், ரைட்? ஸோ ஸ்கிரிப்டிங் மீன்ஸ் ஆட்டோமேட் பண்ண போகிறோம், நம்ம ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். என்ன ஆட்டோமேஷன் பண்ணுவோம்? லைக் டெய்லி ஒரு டாஸ்க் நம்மளுக்கு ருட்டீனாக வந்துட்டு இருக்கு. டெய்லி நீங்கள் லாகின் பண்ணணும், யூ ஹவ் டு காப்பி திஸ் ஃபைல் அண்ட் மூவ் திஸ் ஃபைல் டு another பிளேஸ். இது நீங்கள் மேனுவலாக டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நம்ம டெய்லி டாஸ்க் ஆர் ரொட்டீனை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் டெய்லி டாஸ்க் ஆர் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இதை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் தட் ஆட்டோமேஷன் வி கேன் யூஸ் ஸ்கிரிப்டிங். ஸ்கிரிப்டிங்கில் ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனே யூ ஷுட் யூஸ் லைக் ஷீ பேங்க் கொடுக்கலாம். சில பேர் வந்து ஷா பேங்க் சொல்லுவாங்க. எதுக்கு ப்ரொமோட் இது யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் திஸ் மீன்ஸ்? இட் இஸ் /bin/bash. இதை தான் பேசிக்கா ஷீ பேங்க் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். என்னதுன்னா, வி ஆர் டெல்லிங் அவர் சிஸ்டம், நம்ம சிஸ்டம் கிட்ட சொல்றோம், நான் இது ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறேன் அண்ட் ஆல்சோ யூஸிங் இந்த பேஷ் ஷெல் நான் யூஸ் பண்றேன். ஸோ வாட் எவர் ஐ யூஸ் திஸ் ஷெல் சொல்லி நம்ம சொல்றோம். இது ரெக்கமெண்டடானா இட்ஸ் நாட் மேண்டட்டரி, பட் இட் இஸ் குட் டு ப்ராக்டிஸ். ரெக்கமெண்டடா வில் ஹாவ் டு யூஸ் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எந்த டாஸ்க் இப்போ ரிப்பீட்டேட்டிவாக சொல்கிறேன் நான். ஸோ டெய்லி நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, லாகின் பண்ணி அப் டைம் பார்க்கணும், அப்புறம் ஃப்ரீ எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். தென் ஸ்பேஸ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு செக் பண்ணுறோம். தென் பர்டிகுலராக ஒரு ரூட்டோட டைரக்டரியில் என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கணும். தென் யுவர் பிரிண்டிங், எந்த யூஸர் இருக்காங்க, யார், தென் கேலண்டர், இது எல்லாமே யூ வாண்ட் டு சி. இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு கமெண்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க கரெக்டாக. டு அவாய்ட் தட் வி கேன் ரைட் ஆஸ் ஏ ஷெல் ஸ்கிரிப்ட். ஹவு டு ரைட் தட் ஷெல் ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன். யூ ஹவ் டு யூஸ் $bin/bash. ஸ்பேஸும் கொடுக்கலாம், வித்தவுட் ஸ்பேஸும் கொடுக்கலாம். இட் இஸ் ரெக்கமெண்டட் டு ஹேவ் அ ஸ்பேஸ். தென் கொடுத்துட்டு யூ கேன் ரன் திஸ். இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இட் வில் run. So I'll go
it got reloaded. Let it reload, or I can take a new one. Yeah, okay. இப்போ VI 1.sh நான் கிரியேட் பண்ணுறேன். ஷெல் ஸ்கிரிப்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா SH. இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு give paste right. I want to edit anyway. Yeah, கொடுத்துட்டு copying this. I'm pasting this here. Then in the file நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ccat 1.sh தான். இப்போ இட்ஸ் a file. இதை எப்படி ரன் பண்ணணும்னா there is two option. ஓகேவா? there is two option. Number 1.sh எங்க இருக்கு? We have here, right? So இதை எப்படி நம்ம ரன் பண்ணணும்னா we have two option. One, you can use sh and run this command. 1.sh கொடுத்தீங்கன்னா this script will run. See, நம்ம என்னென்ன கமாண்ட் கொடுத்தோமோ இது எல்லாமே நமக்கு ரன் ஆகி இட் ஷோயிங். ஸோ இது ஏன் வரலன்னா ஸ்லாஷ் டோட் இது ஈஸி டு யூஸர்ல ரன் ஆகிறதுனால யூ ஆர் நாட் கெட்டிங் த ப்ரிவிலேஜஸ் டு ரன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இப்போ 1.sh தென் எடிட் எனிவே கொடுங்க, இன்செர்ட் மோட் ஐ, தென் வேர் இஸ் தட் யூ இருக்குல்ல, பிஃபோர் தட் யூ கேன் யூஸ் sudo. sudo கொடுத்துட்டு யூ கேன் சேவ் பண்ணிட்டு if you run again, right, it will show. See, it will show the data, right? என்னென்ன எல்லாமே it shows. இங்க எல்லா கமாண்டுமே லைக் ரன் பண்றீங்க, it will give all everything, right? எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருச்சு. கரெக்டா? இது ஒன் டைப். இன்னொரு டைப் என்னன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்கிரிப்ட்னா கண்டிப்பா அதுக்கு எக்ஸிக்யூட் பர்மிஷன் வேணும். ஸோ அதுக்கு you have to use chmod plus x. இந்த பிளஸ் chmod plus x கொடுத்தீங்கன்னா யூசர் குரூப் சாரி யூசர் அண்ட் திங்ஸ் ஓனர் குரூப் அண்ட் அதர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே செகண்ட் கிட்ட கால் பாஸ் மட்டும் போறேன் நான். chmod plus x கொடுத்தோம்னா இப்போ அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா இட் வில் கிவ் பிளஸ் எக்ஸ் கொடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே அந்த பர்மிஷன் வந்து போகும். See, everyone have that execute permission. Suppose you want only for user na you can go with I'll give another file. இந்த ஃபைல் கொடுத்தா அடுத்த ஃபைல் கொடுக்குறேன். ஓனருக்கு மட்டும்னா u plus x கொடுத்தீங்கன்னா you can give to you can give only a rewrite execute permission to user மட்டும் கொடுக்கலாம். ஸோ மேக் ஷூர் நீங்க எப்படி கொடுக்க போறீங்கன்ட்டு ஒரே செகண்ட். ஹலோ, ஓகே.
ஸோ இதை நம்ம கொடுத்து நம்ம பர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ த அதர் வே டு ரன் த ஸ்கிரிப்ட், அது எக்ஸிக்யூட் பர்மிஷன் இருந்தால் மட்டும் தான் இந்த வேல நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். ஸோ வாட் தட் வே, யூ ஹவ் டு யூஸ் டாட் ஸ்லாஷ் அந்த ஸ்கிரிப்ட் நேம். ஸோ 1.sh கொடுத்தீங்கன்னா இட் வில் ரன் த ஸ்கிரிப்ட். ஓகேவா? இது பேசிக்காக நம்ம கமாண்ட் கொடுத்துட்டோம், ரன் ஆகுது, இது எல்லாமே வருது. ஓகேவா? த செகண்ட் பார்ட், இப்போ நம்மளுக்கு தேவை என்னது அதுக்குள்ள பிரிண்ட் பண்ணணும். என்னென்ன பிரிண்ட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் எக்கோ கமாண்ட். ஸோ வாட் தட் எக்கோ கமாண்ட் மீன்? ஸோ எக்கோ கமாண்ட் நத்திங் பட் லைக் எ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எதனா ஒரு லாங்குவேஜ், இஃப் யூ நோ சம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் யூனோ ஒரு பிரிண்ட், ஜஸ்ட் என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் பண்ணணும். ஸோ இஃப் ஐ கிவ் ரைட் I can print here echo. This is simple script to display information. So this is just na kodutittu. If I take and run, right, so I want to empty the script and pi1.sh. I'm pasting here. Then save பண்றேன். Save பண்ணிட்டு if I run, ஐயோ sorry sorry, I deleted it. If I run, right, see, this is simple script to display system information. என்னோட system information நான் இங்க print பண்ற சொல்லி we can write echo is nothing but என்ன நம்ம கொடுக்குறோமோ it's like a print statement, whatever we give we print it. So அதுதான் echo statement நம்ம சொல்லுவோம். ஓகே, so one more command பார்த்தீங்கன்னா readன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. read என்னன்னா whatever we read na, it will allow, it will accept a input from us. நம்ம இன்புட்டை வந்து it will accept, like it will it required, எப்படி சொல்றதுன்னா சிஸ்டம் வந்து என்னோட இன்புட்டை வந்து எதிர்பார்க்குது. ஸோ ஃபார் தட் we'll have a one more script. Okay, we'll have one more script. So just pin bash echo. சும்மா நான் வந்து என்ன சொல்றேன், ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் கொடுத்துட்டு நான் ரீட் நேம் கொடுக்குறேன். அந்த ரீட் நேம் கொடுத்தேன்னா என்ன டைப் பண்றோமோ அதை வந்து இந்த நேம்னு ஒரு வேரியபிள்ல இட் வில் டேக். ஸோ தென் ஐ யூஸ் எக்கோ. இந்த வேரியபிளை நான் அப்புறம் திருப்பி எங்க யூஸ் பண்ணனாலும் ஐ வாண்ட் டு யூஸ் ஏ டாலர் சிம்பிள். இந்த டாலர் சிம்பிளை ஐ வாண்ட் டு யூஸ் வேர் எவர் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் வேரியபிள். இப்போ நான் என் பேர் கொடுக்குறேன்னா இந்த நேம்ல என் பேர் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சுன்னா என்னோட சிஸ்டம்ல லைக் அந்த ஸ்கிரிப்ட்ல நான் எங்கே யூஸ் பண்ணாலும் ஐ ஷுட் ரெஃபரன்ஸ் வித் ஏ டாலர் சிம்பிள். ஒரு வேரியபிளை நம்ம எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம டாலர் சிம்பிள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ டாலர் நேம் கொடுத்துட்டு வெல்கம் டு த லினக்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஐம் டேக்கிங் திஸ் ஸ்கிரிப்ட், creating as a second script vi2.sh, insert கொடுத்துட்டு then I can paste it. If I give wq save ஆயிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் sh கொடுத்து நம்ம ரன் பண்ணலாம்ல. there is one more option also, bash. நீங்க sh கொடுக்கலாம் இல்லை bash ரெண்டு கொடுத்தாலும் it will run the script. But I didn't miss something. I missed double quote somewhere. See, I used two double quotes here. That's why. So it has line 4, but not in line 4. vi2.sh, right? So I'll go and fix this. Insert mode. I'll remove and save. Okay. இப்போ நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். See, it asking my name. So I'll give promote. Promote கொடுத்தீங்கன்னா see, I used here, right? இங்க பாத்தீங்கன்னா டாலர் நேம். ஸோ இங்க நான் என்ன கொடுத்தனோ அதை ரீட் பண்ணி இந்த டாலர் நேம்ல வந்து it added. Then it says welcome to the Linux 4. இது ஒரு மெத்தட். The next method இதே நீங்க யூஸ் பண்ணனா you can use one more.
echo statement read statement you can use the echo statement. It means echo வேணா எனக்கு echoவே வேணா directly I can use read -p கொடுத்துட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அதோட நேம் வந்து இந்த நேம்ல இட் வில் சேவ் ஹியர். சி தென் ஐ வில் புட் சேம் ஹியர். நேம்ன்றது ஐ கேன் கிவ் எஃப் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ஹவ் டு ரெஃபரன்ஸ் திஸ் நேம், ரைட்? ஸோ ஐ ஹவ் டு யூஸ் திஸ் ரெஃபரன்ஸ் நேம் ஹியர். கொடுத்தோன்னா then able to see this script. If I run this script, right, vi free.sh கொடுத்துட்டு if I paste my script here, bash கொடுத்துட்டு free.sh கொடுத்தோம்னா see again it asking my name. I'm giving my name. Hello Pramod, welcome to the Linux world. See the similarly இங்க நம்ம மூணு லைன்ல யூஸ் பண்ண கமாண்ட we make it as a 2 line. So even the read command will work as a echo statement. Echo statement is nothing but a print statement. Print பண்றதுக்கு நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல எனி டவுட் இருக்கா? லைக் ஸ்டார்டிங்ல இது பேசிக்ஸ்ல ஓகே ஷூர். த நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுல பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ். Variables is nothing but to hold data, to store data in the script in a key value pair. Key value pairனா கீ இருக்கும், அதோட வேல்யூ இருக்கும். கீ தான் இப்போ நம்ம எழுதுறோம், ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நேம் இது ஒரு வேரியபிள், இதோட வேல்யூ தான் நம்ம என்டர் பண்ற வேல்யூ. ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், இல்லை நம்ம ஸ்கிரிப்ட்லயும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்ல பாத்தீங்கன்னா ஒன் குட் திங் என்ன பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ டேட்டா டைப். உங்களுக்கு டேட்டா டைப்பே இல்லை. லைக் சில லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா லைக் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நீ ஹவ் டு டிக்ளேர் ஏ வேரியபிள். இன்டீஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணீங்கன்னா இன்ட் கொடுக்கணும், ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கணும், அரே கொடுத்தீங்கன்னா அரே வேல்யூஸ் கொடுக்கணும், ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டோட வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இதே போல இங்க ஷெல் ஸ்கிரிப்டிங்ல இருக்கானா, ஷெல் ஸ்கிரிப்டிங்ல உங்களுக்கு இந்த டேட்டா டைப்பே இல்லை. இந்த நோ டேட்டா டைப் இது எதுக்குமே உங்களுக்கு யூஸ் இல்லை. நோ டேட்டா டைப் இன் பேஷ் ஸ்கிரிப்டிங் ஆர் ஷெல் ஸ்கிரிப்டிங் எது வேணா சொல்லலாம். இதுல உங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ தென் வாட் டைப் ஆஃப் திங்ஸ் இஸ் அவைலபிள்? என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா யூ கேன் ரைட் எனி வேல்யூ. லைக் இப்போ நான் உங்களுக்கு நேம் கொடுக்குறேன். நேம்ல வந்து 10 நேம்ல வந்து I'll give my name Pramodன்னு கொடுக்குறேன். நேம் கொடுக்குறேன், ஏஜ் கொடுக்குறேன், ஏஜ் 34 சம், அப்புறம் தென் கம்பெனி சம்திங் ஐம் கிவிங், ரைட்? கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேரியபிள். நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இட் வில் டேக். ஸோ இதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்கிரிப்டில் எழுதி ரெஃபரன்ஸ் பண்ணுவோம்னா, ஸோ you use bin bash, then we'll be declaring all our variable. எல்லா வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு if I want to use, so echo my name is $name. இந்த நேமை நம்ம டாலர் முன்னாடி ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா we can use that variable anywhere. அதே போல you can use it. ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்லை, we can do multiple things. ஸோ இந்த வேரியபிள்ஸ் வச்சுக்கிட்டு you can, இப்போ இதை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வாட் எவர் வேரியபிள்ஸ் தட் யூ ஆடட், ரைட், ப்ரீ டிஃபைன்டாக ஆட் பண்ண வேல்யூஸை வந்து இட் வில் சப்ஸ்டியூட் டு யுவர் ஸ்டேட்மெண்ட். உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல எங்கே சப்ஸ்டியூட் ஆகி இட் வில் பிரிண்ட். ஓகே, தென் இங்க ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள் சொல்லுவோம். இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறதுனால வி கால் திஸ் அஸ் ஏ யூசர் வேரியபிள்ஸ் சொல்லி நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். நம்ம மேனுவலா நம்ம டிக்ளேர் பண்றதுனால we call it as a user variable. இது சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கு, or you can call as a environmental வேரியபிள்ஸ். இது என்னன்னா லைக் சிஸ்டம் வேரியபிள்ஸ் டிஃபால்ட்டா சிஸ்டம் ரன் ஆகுறதுக்கு லைக் ப்ரீ டிஃபைன்டா
நான் நம்ம கிரியேட் பண்ணாம ஓஎஸ்க்கு ரிக்வயர்டான வேரியபிள்ஸ் இட் பை தெம்செல்ஃப் இட் கிரியேட். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னா லெட்ஸ் செட் ரீலோட். Yeah, it's reloaded. Here the script. Okay, super. So I'll clear. இப்போ டாலர் ஓம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் பிரிண்டிங் இட்ஸ் டாலர் ஓம். எஸ், இட் பிரிண்டட் டாலர் ஓம் EC2ஓட டைரக்டரி சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ பிரிண்ட் ஷெல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பிரிண்ட் த ஷெல். ஸோ சப்போஸ் இப்போ பிரிண்ட் யூசர் ரைட், if I give path கொடுத்தா இதுவும் லைக் சிஸ்டம் வேரியபிள்ஸ் தான். இஃப் ஐ கிவ் டாலர் யூசர்னா எந்த யூசர் லாகின் ஆயிருக்காங்கன்னு சொல்லி யூ வில் கெட். இது எல்லாமே வந்து EC2 யூசர். ஓகே, இட்ஸ் நாட் எ யூசர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ என்னென்னலாம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா யூ ஜஸ்ட் கிவ் ENV கொடுத்தீங்கன்னா லைக் வாட் ஆர் த திங். ஸோ இஃப் ஐ யூஸ் SSHTT கொடுத்தீங்கன்னா லைக் வாட் தட் வேரியபிள் ஹோல்ஸ். இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணதா இல்லை, இட் இஸ் நாட் நம்ம கிரியேட் பண்ணல. இட் இஸ் அ டிஃபால்ட் தட் சிஸ்டம் யூசர்ஸ் அட் த டைம் ஆஃப் கிரியேஷன். இதுலேயே யூ ஹாவ் லைக் ஸோ மெனி இன்பில்ட் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். இன்பில்ட் வேரியபிள்ஸ்னா லைக் சார்ட்னு ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் பார்த்தோம் ரைட். இது எல்லாமே இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆர் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லணும். ஃபங்க்ஷன் வரும்போது ஐ வில் டீச் யூ வாட் இன்பில்ட் ஃபங்க்ஷன், என்னென்ன ஃபங்க்ஷன்னா இன்பில்ட்டாகவே இருக்கு, அது நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்ட்டு ஐ வில் டீச் யூ தட் டைம். ஓகேவா? ஸோ அதே போல நம்ம ஒரு வேரியபிளை வந்து ஆட் பண்ணணும். என்விரான்மெண்ட் வேரியபிள் போல சிஸ்டம் வைடா நம்ம யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டா எங்க போனாலும் நம்ம யூஸ் பண்ணோம்னா யூ கேன் யூஸ் எக்ஸ்போர்ட் கமெண்ட் கொடுத்துட்டு என்ன வேரியபிள். ஸோ ஐ வாண்ட் யூஸ் டெமோ ஈக்குவல் டு டெஸ்ட். இதை நான் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட் சிஸ்டம் வைடா நான் யூஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் எக்ஸ்போர்ட் கமெண்ட். ஸோ இப்போ நான் டெமோன்னு பிரிண்ட் பண்ணேன்னா ஐ வில் கெட் a வேல்யூ கால்ட் டெஸ்ட். ஐ கேன் யூஸ் echo demo கொடுத்தோன்னா I could use this system variable. எங்க வேணாலும் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ wherever, even in the script, நான் ஒரு ஸ்கிரிப்ட்ல டைரக்டா அந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணாம if I give $demo it will directly take from environment variable. இதோட லைஃப் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம எழுதுறோம்ல, இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா until system reboots, இல்லைன்னா உங்க until system reboots ஆகுற வரைக்கும் தான் இதோட லைஃப் டைமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணது நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா யூ கேன் யூஸ் அன்செட்னு கமெண்ட் கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் டெமோ. அந்த வேரியபிள் கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் ரிமூவ் த வேல்யூ. ஓகே, இது டெம்பரரியாக இருக்குது. ப்ரொமோட் ஐ வாண்ட் டு செட் அ பர்மனெண்ட்டாக எப்பவுமே நான் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா there is a file called bash rc. இந்த bash rc இருக்குல்ல, இந்த bash rc குள்ள you need to add that file. So how to add that file? vi dash rc. The rc கொடுத்தீங்கன்னா you will have a bash shell oda file. So don't do any changes. Come down and go insert mode, then enter என்ன வேணுமோ you can set. So I'm giving demo equal to test and save பண்றேன்னு test, then சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் டபிள்யூ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் டெமோன்னு கொடுத்தா இட் ஷுட் பிரிண்ட் ரைட். வை ஸ்டார்ட் பிரிண்டிங்? பிகாஸ் நம்ம பேஷ் ஆர்சியில் எந்த ஃபைல் எந்த டேட்டா கொடுத்தாலும் we have to load that file again to the system. ஸோ ஒரு ஃபைலை எப்படி நம்ம லோட் பண்ணுவோம்னா அகைன் you have to use source dot dash rc. இது கொடுத்தீங்கன்னா இட் வில் லோட் த ஃபைல் டு யுவர் கர்னல். கர்னலில் லோட் பண்ணிச்சுன்னா இப்போ நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பேஷ் ஆர்சி நீங்க எடிட் பண்ணீங்களா, இந்த ஃபைல் எதுக்கு, இந்த ஃபைலோட ஸ்கோப் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஈஸி டு யூசருக்கு மட்டும்தான். இஃப் ஐ கோ சூடோ ரூட் போறேன்னு வச்சுக்கோங்களேன், சூடோ போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் தட் எக்கோ டெமோ ரைட், ஐ கான்ட் யூஸ். சி எக்கோ டாலர் டெமோ கொடுத்தோன்னா சி என்னால் யூஸ் பண்ண முடியல. அதோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும்தான் வந்து யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட். ஸோ இதே நான் கம்ப்ளீட்டாக யார் வேணாலும் யூஸ் பண்ணணும்னா யூ ஹவ் டு யூஸ் திஸ் பாத் /etc profile. Let me cat first, then etc profile. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல யூ கேன் செட் இட் எவ்ரிவேர். ஸோ ஹவு டு டூ தட், vi cat vi/etc profile. ப்ரொஃபைல்குள்ள போனீங்கன்னா யூ கேன் சி. ஸோ I'll use I to insert mode, then come down. Here I'm using demo equal to AWS something I'm assigning. Okay, save பண்ணிடுறேன் இந்த ஃபைலை. If I see cat right, let me verify that. Well, I don't want to see all things. Demo equal to AWS இருக்கு. So இப்போ if I use it right, I can even I want to source. We don't need to source, but you need to source பண்ண தேவையில்ல. You have to do a reboot பண்ணீங்கன்னா it will reload and you can use anywhere. இந்த பர்டிகுலர் டாலர் டெமோ வந்து நீங்க கம்ப்ளீட் எந்த யூஸருக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ I'll stop here. So I'll add those command here, then you can see. Okay வா, $path. ஸோ இதுல எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? So if you have that, let me know. Then we can meet it on Sunday or Monday. Like Sunday நான் சொல்றேன், அப்படின்னால we'll meet on Monday. Okay வா? Okay, bro. Okay. Okay. Thank you. Happy weekend. Okay, bro.